இந்த மைண்ட் செட்டோட கல்யாணம் பண்ணலாமான்னு சொல்லுங்க. திருமணம் அப்படின்றது ஒன் வே ஸ்ட்ரீட் கிடையாது. திஸ் இஸ் ஃபார் லைஃப் அப்படின்றது. இப்போ எனக்கு கல்யாணம் ஆகல, நான் பண்ணாலும் அப்படிதான் நினைப்பேன். This should last for life அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணணும். அந்த மைண்ட் செட்ல தான் பண்ணலாமா பண்ணக்கூடாதா கல்யாணத்தை? 100% பண்ணணும். ஆனா அதுக்கு முன்னாடி செய்யக்கூடிய வேலைகளை செய்யாம, இப்ப நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க, இந்த பிசினஸ் வந்து இப்படி இருக்கிற மாதிரி இல்லாம 100x வளரணும், 100C கம்பெனியா மாறணும்ன்றது தான் நோக்கம். அது சரி, தப்பே கிடையாது. திருமணம் என்பது காலத்திற்கும் நிலைக்க வேண்டுங்கிறது கரெக்ட் தான். அப்ப நீங்க அது எவ்வளவு செயல்ல சிந்தனையும் உள்ள போடுவீங்க. இது கரெக்டானதா, பைலட் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கமா, மார்க்கெட்டபிலிட்டி இருக்கா, இது ஏற்கனவே யாராச்சும் இருக்காங்களா, அந்த காம்படிட்டருக்கும் நமக்கும் வித்தியாசம் என்ன, ஐஎஸ்பி என்ன, என்னுடைய யூனிக் ஆப்ஜெக்ட் என்ன, யூஎஸ்பி என்ன, நமக்கான ஒரு ஸ்பெஷலான ப்ரொசீஜர் என்ன, இதெல்லாத்தையும் உருவாக்கி வெளியே கொடுக்கறதுக்கு இத்தனை பெரிய ரிசர்ச்சை பண்ணிட்டு தான் அந்த பிசினஸ்ல நீங்க கால் வைக்கிறீங்க. திருமணத்துல இது எதுவுமே இல்லை. ஒரு விஞ்ஞானத்துக்கு திருமண பிசினஸை விட கேவலமா பாக்குறாங்க. பிசினஸ்ங்கிறது வெறும் பணம், திருமணங்கிறது வாழ்க்கை. அப்ப பணத்துக்கு தர மரியாதையை விட கல்யாணத்துக்கு இன்னும் அதிகமா யோசிக்கணும். அப்ப என்ன பண்றாங்க, ஒன்றும் படிக்காதவரோ இல்லைன்னா விஞ்ஞானத்துக்கு சம்பந்தம் இல்லாமையோ ஒரு ஜாதகத்தையும் ஒரு ஜோசியத்தையும் போய் கேட்டுட்டு 8 பொருத்தம் இருக்கு 10 பொருத்தம் இருக்கு, நாங்க அத்தனை கேஸ பாக்குறோம், 10 பொருத்த கேஸ். அப்ப அந்த பெண்ணினுடைய விருப்பம் என்ன, சிந்தனை என்ன, செயல்பாடு என்ன, அவ என்ன மாதிரி பர்சனாலிட்டி, அந்த பையனுக்கு என்ன விருப்பம், சிந்தனை, செயல்பாடு, அவனுக்கு என்ன பர்சனாலிட்டி, வளரும் போது இந்த பெண்ணினுடைய வாழ்க்கை சூழல் என்ன, அவன் வாழ்க்கை சூழல் என்ன, கல்யாணம் பண்ணப்ப இந்த பொண்ணுக்கு அதிகபட்ச லட்சியம் என்ன. நான் கல்யாணம் பண்ணிட்டா கூட இப்ப நான் எம்ஏ முடிச்சிட்டேன், நான் எப்படியோ ஒரு ஐஏஎஸ் இல்லைன்னா கூட நான் ஒரு கிரேட் 1 ஆஃபீஸரோ கிரேட் 2 ஆஃபீஸரோ ஆகணும்னு நினைக்கிறாங்கன்னா அதை மிச்ச காலத்துக்கு கொண்டு போறதுக்கு வாய்ப்பளிக்க கூடிய இடமா இதுன்னு பாக்கணும். ஒண்ணுமே இல்லாம ஒரு ₹1,00,000 பிசினஸ்க்கே நம்ம இவ்வளவு யோசிக்கும் போது, இல்லப்பா நீங்க பிசினஸ் உங்களுக்கு லாஸ் ஆயிடுச்சுன்னா கூட, ஒருத்தருக்கு அழிஞ்சு நாசமா போய் வீடெல்லாம் கடன்ல போயிடுச்சுன்னா கூட நீங்க பிசினஸ் பண்ணியே ஆகணும்னு யாராவது சொல்லுவாங்களா? எந்த முட்டாளும் சொல்ல மாட்டாங்க. ஆனா கல்யாணத்துல என்ன சொல்றோம், ஒருத்தவங்களுக்கு லாஸ் ஆயிடுச்சு முடியலன்னா அதெல்லாம் முடியாது, நாங்கெல்லாம் இங்க எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கோம்ல, இந்த சினிமா எங்களுக்கு நாங்க முன்னாடியே முடிவு பண்ணிட்டோம், இது ஓடித்தான் ஆகணுங்கிற மாதிரி. அப்ப அதுல விக்டிம் யாருன்னா பெண், விக்டிம் யாருன்னா குழந்தைங்க. ரெண்டு பேருமே விக்டிம் கிடையாதா? சில நேரங்கள்ல